எதிர்காலத்துக்காக பணத்தை சேமிக்கிறது ரொம்பவே முக்கியம். பொதுவாவே எந்த திட்டத்துல பணத்தை முதலீடு செய்யறது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும். நீங்க அதிகமா ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னா நிலையான வருமானத்தை தரக்கூடிய பாதுகாப்பான திட்டங்கள்ல முதலீடு செய்யலாம். அந்த வகையில போஸ்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சிறு சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்கள்ல முதலீடு செய்யறது மூலமா உங்களுக்கு நல்ல வருமானமும் கிடைக்கும். அந்த வகையில 10 போஸ்ட் ஆபீஸ் திட்டங்கள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது போஸ்ட் ஆபீஸ் சேமிப்பு கணக்கு. இந்த திட்டம் ஒரு வழக்கமான வங்கி சேமிப்பு கணக்கு திட்டம் மாதிரி தான். குறைந்தபட்சம் 500 ரூபாய் வைப்பு தொகையோட நீங்க கணக்க திறக்கலாம். அதிகபட்ச வைப்பு தொகைக்கு வரம்பு எதுவும் கிடையாது. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொகையை நீங்க டெபாசிட் பண்ண முடியும். ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதியிலிருந்து மாத இறுதி வரைக்கும் உங்களோட கணக்கில் இருக்க குறைந்தபட்ச இருப்போட அடிப்படையில வட்டி கணக்கிடப்படுது. அடுத்ததா தேசிய சேமிப்பு தொடர் வைப்பு கணக்கு ஆர்டி. இந்த திட்டம் ஒவ்வொரு மாதமும் சிறிய தொகையை சேமிப்பவங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட திட்டம். குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்ச முதலீட்டுக்கு வரம்பு எதுவும் கிடையாது. அடுத்ததா தேசிய சேமிப்பு நேர வைப்பு தொகை, அதாவது டிடி. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் எஃப்டி மாதிரியான ஒரு திட்டம். இதுல நீங்க ஓராண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் காலத்துக்கு தகுந்த மாதிரி முதலீடு செஞ்சுக்கலாம். இதுல நீங்க குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்தே கணக்க திறந்துக்கலாம். அதிகபட்ச டெபாசிட்க்கு வரம்பு எதுவும் கிடையாது. அடுத்ததா தேசிய சேமிப்பு மாதாந்திர வருமான கணக்கு எம்ஐஎஸ். ஒவ்வொரு மாதமும் நிலையான வருமானம் தேவைப்படுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த திட்டமா இருக்கும். இதுல குறைந்தபட்சம் 1000 ரூபாய் முதலீட்டிலிருந்தே கணக்க திறக்க முடியும். அடுத்ததா பொது வருங்கால வைப்பு நிதி கணக்கு பிபிஎஃப். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு திட்டம் தான். ஒரு நிதியாண்டுல குறைந்தபட்சம் 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். அடுத்ததா மூத்த குடிமக்கள் சேமிப்பு கணக்கு திட்டம். இந்த திட்டம் மூத்த குடிமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான திட்டம் அப்படின்னு சொல்லலாம். 1000 மடங்குகள்ல நீங்க ஒரு முறை மட்டுமே வைப்பு தொகையை முதலீடு செய்ய முடியும். அதிகபட்சம் 30 லட்சத்துக்கு மேல முதலீடு செய்ய முடியாது. இந்த திட்டத்துல உங்களுக்கு நல்ல வட்டி விகிதமும் வழங்கப்படுது. அடுத்ததா சுகன்யா சம்ருதி யோஜனா SSY. இந்த திட்டம் குறிப்பா பெண் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டம். ஒரு நிதியாண்டுல குறைந்தபட்சம் 250 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். நீங்க மாதந்தோறும் இல்லனா ஒரு நிதியாண்டுல எத்தனை முறை வேண்டுமானாலும் பணத்தை டெபாசிட் பண்ண முடியும். இந்த திட்டத்துக்கு நல்ல வட்டி விகிதமும் வழங்கப்படுது. அடுத்ததா தேசிய சேமிப்பு சான்றிதழ் NSC. நீங்க NSCல குறைந்தபட்ச முதலீடான 1000 ரூபாயிலிருந்து முதலீடு செய்ய முடியும். அதிகபட்ச முதலீட்டுக்கு வரம்பு எதுவும் கிடையாது. இந்த திட்டம் வரி சேமிப்புக்கும் உதவுது. அடுத்ததா கிஷான் விகாஸ் பத்ரா KVP. இந்த திட்டத்துல குறைந்தபட்சம் 1000 ரூபாய் முதலீட்டிலிருந்தே திறக்க முடியும். அதிகபட்ச முதலீட்டுக்கு வரம்பு எதுவும் கிடையாது. உங்களோட பணம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இரட்டிப்பாகுது. அடுத்ததா மகிழா சம்மன் சேமிப்பு சான்றிதழ். பெண்களுக்கான இந்த திட்டத்துல குறைந்தபட்சம் 1000 ரூபாயில முதலீடு செய்யலாம். கணக்குல அதிகபட்ச வரம்பு 2 லட்சம் ரூபாய். சோ இந்த போஸ்ட் ஆபீஸ் திட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பாதுகாப்பானதாகவும் உங்களுக்கு நிலையான வருமானத்தையும் தருது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.